பிறக்கப் போகின்றார். கவனிங்க, உலக இரட்சகர் பிறக்கப் போகின்றார் என்று சொல்லி 4வது அதிகாரத்திலே மல்கியா அற்புதமான சத்தியத்தை, வாக்குத்தத்தத்தை பிரஜைகளுக்கு அறிவிக்கிறான். நீதியின் சூரியன் உதிக்கப் போகிறார் என்றான். அதைத் தொடர்ந்து என்ன நடக்கிறது? மல்கியா இறந்து போனான், நெகேமியா இறந்து போனான், எஸ்ரா இறந்து போனான். இப்படி தேவனை நேசித்த, தேவனுக்காக ஜீவித்த தலைவர்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் இறந்து போனார்கள். அதற்கு பிறகு தீர்க்கதரிசிகள் இல்லை. ஜனங்களை தேவனின் பட்சமாய் திருப்புகிற தீர்க்கதரிசிகளோ, உண்மையாக ஊழியம் செய்கிற ஆசாரியர்களோ குறைவுபட்டு போன ஒரு இருண்ட காலம் தோன்றியது. 400 வருடங்களுக்கு தீர்க்கதரிசி என்ற பேச்சே இல்லை. பிரஜைகள் தங்கள் இஷ்டம் போல வாழ ஆரம்பித்து விட்டார்கள். மனம் போன வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அப்படி இந்த 400 வருட இருண்ட காலத்தை உடைக்கும் விதத்துல உலக இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். அப்படி பிறந்த அந்த சம்பவத்தை, அந்த நிகழ்வை ஆதாரமாக கொண்டு மத்தேயுவின் சுவிசேஷம் எழுதப்பட்டது. என்றால் இந்த மத்தேயு யார்? மத்தேயுவை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. அவனுடைய உண்மையான முதல் பெயர் லேவி. என்ன பேருங்க? லேவி. லேவி என்று அழைத்தார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனைக் கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். ஆயக்காரனாகிய லேவி என்னும் பெயருடையவன் ஆயத்துறையிலே உட்கார்ந்து கொண்டு இருந்தான். உட்கார்ந்து கணக்கு எழுதி கொண்டிருக்கிறான். யார் யார் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், எவ்வளவு கட்டணும், இந்த கணக்கை எழுதி கொண்டிருக்கிறான். சாதாரணமாக யூதனாக இருந்த போதும் கூட அந்நாளிலே அவனுக்கு ரோமர்கள் பேசுகின்ற பாஷையான கிரேக்கமும் அதேபோல அராமிக்கும், இந்த 2 பாஷைகளும் அவன் அறிந்திருந்ததினாலே ரோமர்களுக்காக வரி வசூல் செய்து தருகிற பணியை இந்த லேவி பெற்றிருந்தான். இவனோ ஒரு யூதன். யூதர்களுக்காக அல்லாமல் ரோம சாம்ராஜ்யத்திற்காக அவன் அன்று வேலையில் இருந்து கொண்டு தன்னவர்களாகிய யூதர்களிடமிருந்து வரியை வற்புறுத்தி வரி வசூல் செய்யக்கூடியவர்கள் இந்த ஆயக்காரர்கள். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு முறை கூட ஞாபகப்படுத்துகிறேன். ஆயக்காரர்கள் யாரென்றால் யூதர்களிடத்திலே வரி வசூலிக்கிறவர்கள். யாருக்காக வசூல் செய்கிறவர்கள் என்றால் ரோம சாம்ராஜ்யத்தினருக்காக யூதர்களிடத்திலே வரியை வசூலிக்கிறவர்கள். பொதுவா இந்த வரி வசூலிப்பவர்கள் யாரென்றால் யூதர்கள்தான். இவர்கள் யூதர்களாக இருக்கிற போதும் தஞ்சனமாகிய யூதர்களிடத்திலே ரோம சாம்ராஜ்யத்தாருக்காக இரத்தத்தை உறிஞ்சுவது போல இவர்கள் வரியை உறிஞ்சிக் கொண்டிருப்பார்கள். எனவே இந்த யூதர்களுக்கு வரி வசூல் செய்கிறவர்களை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்காது. அடுத்தது என்னன்னா, அவங்க வசூலிக்க வேண்டிய வரி ஒரு 10 ரூபாய் இருந்தா இவங்க 20 ரூபாய் வசூல் பண்ணுவாங்க. 50 ரூபாய் வசூலிக்க வேண்டிய இடத்துல 100 ரூபாயை வசூலிப்பாங்க. விதத்துல அவர்கள் இந்த வரி வசூல் என்கிற பேரிலே அநியாயமாக, அக்கிரமமாக அந்த யூதர்களிடம் அபகரித்து வரியாக எடுத்துக்கொண்டவைகளை தாங்களே வைத்துக்கொண்டு ஆஸ்தி சொத்து சுகங்களை சேர்த்துக்கொண்டு இருப்பதுதான் இந்த வரி வசூலிக்கிறவர்கள் செய்த வேலையாயிருந்தது. இந்த ஆயக்காரர்கள் நம்மாட்களாக இருந்தும் கூட நம்மிடத்திலேயே அபகரித்துக் கொண்டிருக்கிறார்களே என்ற எண்ணத்தோடு இப்படிப்பட்டவங்களை பார்த்தாலே போதும், அவங்க ரொம்ப அருவருப்பா பார்ப்பாங்க. வரி வசூலிக்கிறவர்களை பெரிய பாவிகளைப் போல அவர்கள் பார்ப்பார்கள். துன்மார்க்கருடைய லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. வேஷிகளை காட்டிலும் பாவிகள் இவர்கள் என்ற எண்ணம் தான் அவர்களுக்குள் இருந்தது. அதனால் இந்த ஆயக்காரரோடு யாரும் அப்படி நெருக்கமா இருக்கவே மாட்டாங்க. அவர்களை அந்த அளவுக்கு நினைப்பார்கள். அவர்களோடு பேசுவதோ, அவர்களோடு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதோ அல்லது மதிப்பதோ இந்த மாதிரி எதுவுமே யூதர்கள் செய்யவே மாட்டாங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மத்தேயு சுவிசேஷத்தை எழுதியவனான மத்தேயுவின் பேக்ரவுண்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வரி வசூலிக்கிறவர்களுடைய வேலையே என்னன்னா புடுங்கிறது தான். பணத்தை புடுங்க எந்த நேரமும் பணம் சம்பாதிக்கணும். அதுக்காக எவ்வளவு கீழே இறங்கியும் வேலை செய்ய தயாரா இருப்பாங்க. உங்களுக்கு புரியுதாங்க? ஒரு நாள் இதே போல வரி வசூலிக்கிறவனாக இருந்த சகேயு இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று, இயேசு திரளான ஜனங்களுக்கு மத்தியில் இருந்தபோது தானும் பார்க்க வேண்டும் என்று வந்தான். யாராவது அவனை பார்க்க விட்டாங்களா?
யாராவது அடடே நம்ம சகையு வந்திருக்காரு, சார் வந்திருக்காரு, என்ன சார் இவ்வளவு தூரம், இல்ல அந்த இயேசுவை பார்க்கலாம், வாங்க சார் வந்து பாருங்க வாங்க அப்படின்னு யாராவது அவனை கூப்பிட்டாங்களா? ஒரு ஆள் அப்படி பண்ணல. சகைவை பார்த்த எல்லாருமே மனசுக்குள்ள திட்டிருப்பாங்க, அல்லது சிலர் ஒரு மாதிரி எரிச்சலோட பேசிருப்பாங்க. போய் அந்த பக்கம், முகர கட்டிக்க இங்கே வந்திருக்க, இயேசுவை பார்க்கணுமா, பாங்கிறது முதல்ல அப்படின்னு துரத்தி கூட இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சகேயு ஒரு குள்ளன். சோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று வந்தபோதும் கூட சகேயுவினால் அவரை பார்க்க முடியவில்லை. காரணம், சமுதாயமும் தடையாக இருந்தது, அதே போல தன் சரீரமும் தடையாக இருந்தது. அப்படிப்பட்ட சமயத்தில் தான் இயேசு அந்த சகேயுவின் வீட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்பினால். காரணம் என்னவென்றால், சகேயுவும் ஆசைப்பட்டதுனால். உங்களுக்கு அந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும். குறிப்பா சொல்ல வந்தது என்னன்னா, அந்த நாட்கள்ல இந்த மாதிரி வரி வசூல் பண்றவங்கள கேவலமா பார்ப்பாங்க. அதாவது வேஷிகளை விட மிகவும் கேவலமா பார்ப்பாங்க. அதுக்கு காரணமே அவர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிப்பட்டதா இருந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று யாராவது உங்களை இந்த மாதிரி கேவலமா பார்க்கறாங்களா? ஏளனமா பார்க்கறாங்களா? உங்களை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்களா? உங்களை வெறுப்பது போல இருக்கிறார்களா? உங்களை பார்க்கிற போது அட்லீஸ்ட் உங்களோடு பேசக்கூட தயங்குகிறார்களா? யாருமே உங்களை மதிப்பதில்லையா? உங்களை பார்த்து எரிச்சல் அடைகிறார்களா? சேச்சே என்கிறார்களா? வெறுத்து ஒதுக்குகிறார்களா? காரணம் என்ன? அன்று அந்த ஆயக்காரர்களை ஜனங்கள் வெறுக்க காரணம் என்னவென்றால், அவருடைய சம்பாத்தியம் சரியானதல்ல, அவருடைய வாழ்க்கை சரியானதா இருக்கவில்லை. அவர்கள் அநியாயமாக அக்கிரமமாக வாழும் வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டிருந்ததினாலே அவர்களை பார்க்கிற போது பார்க்கிறவர்களுக்கு அவர்கள் மீது அருவருப்பு உண்டானது. ஒருவேளை இன்று உன் மனைவி உன்னை பார்த்தால் அருவருக்கிறார்களா? இன்று உன் கணவர் உன் மீது கோபப்படுகிறாரா? இன்று உன்னுடைய பிள்ளைகளே உன்னை எதிர்த்து நிற்கிறார்களா? இன்று உன்னுடைய வீட்டில் இருக்கிறவர்களே உன்னிடத்தில் எந்த மரியாதையும் இல்லாமல் கேவலமாக பேசுகிறார்களா? இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம், எதிரில் இருக்கிறவர்கள் துன்மார்க்கர்கள், என் கணவன் நல்லவர் அல்ல, என் மனைவி நல்லவள் அல்ல, என்னுடைய பிள்ளைகள் நல்லவர்கள் அல்ல, அதனால்தான் என்னை மதிப்பதில்லை, அதனால்தான் என்னோடு பேசுவதில்லை என்று அதனால்தான் என்று சொல்லுகிறாயே தவிர, ஒரு விஷயம் உன்னை நீயே கேள்வி கேட்டுக்கொள். சகோதரனே, சகோதரியே, நீ வேலை செய்கிற இடத்துல, நீ குடியிருக்கிற இடத்துல, உன்னுடைய பணித்தளத்துல எனக்கு மதிப்பே இல்லை, மரியாதை இல்லாமல் பேசுகிறார்கள், பெரியோர் என்கிற மதிப்பே இல்லாமல் பேசுகிறார்கள், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார்கள், என்னை மிகவும் கேவலமாக நடத்துகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறாய் அல்லவா? காரணம் என்ன? உனக்குள் குறைவில்லாமல், உனக்குள் பாவம் இல்லாமல், உனக்குள் கொஞ்சம் தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை இல்லாமல் ஏன் நீ அவ்வளவு பேரால் அவமதிக்கப்படுகிறாய்? கொஞ்சம் யோசித்துப்பார். உன்னை நீயே கேள்வி கேட்டுக்கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஆயக்காரர்கள் மிகவும் பகைக்கப்பட்டார்கள். காரணம், அவர்களுடைய வாழ்க்கை சரியில்லாததுனால. நீ எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருந்தா உன் மனைவி எப்படி உன்னை நேசிப்பாள்? எப்ப பார்த்தாலும் கணவன் எதிர்த்து நின்னுகிட்டே இருந்தா எப்படி கணவன் உன்னை நேசிப்பான்? எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருந்தா எவ்விதத்தில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நீ அன்புள்ள தாய் என்று, அன்புள்ள தகப்பன் என்று? ஆயக்காரன் அந்த ஆயத்துறையில உட்கார்ந்து கணக்கு எழுதி கொண்டிருக்கிறான். என்ன நடந்தது வாசிக்கலாம் வாங்க. அதற்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில இருந்தபோது, அந்த வீட்டில பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது, அந்த வீட்டின் கூரையிலே இருந்து 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரரை கீழே இறக்கி மேல்கூரையை திறந்த அந்த திமிர்வாதக்காரனை ஒரு படுக்கையில் படுக்க வைத்து ஆசிட்டிஸ் அந்த வீட்டிற்குள்ளே இறக்கின சம்பவத்தை நாம் அறிவோம். புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அவர் எந்த கிராமத்திலே இருந்தாரோ, இயேசு கிறிஸ்து எந்த கிராமத்தில் இருந்தாரோ, அந்த கிராமத்தில் இருந்த ஜனங்கள் எல்லோருமே கூட இயேசு இருந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவாம் ஆச்சரிய காரியங்களை செய்கிறாராம், பல அற்புதங்களை செய்கிறாராம், இறந்தவர்களை கூட உயிரோடு எழுப்பி விடுகிறாராம், பிசாசுகளை துரத்தி விடுகிறாராம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறாராம் என்று அறிந்து அந்த ஊரே சேர்ந்து அந்த வீட்டுக்கு வந்திருந்ததுனால, இயேசு எந்த வீட்டில் இருந்தாரோ அந்த வீட்டிலே இடமில்லை, வீட்டுக்கு வெளியேயும் இடமில்லை. அந்த இடமே மக்கள் கூட்டத்தால் நிரம்பிவிட்டது. அந்த ஊரே அந்த இடத்திற்கு வந்து நின்றது. எனவேதானே அங்கே இடம் இல்லாததினால்தானே வீட்டின் வாசல் வழியாக கட்டிலோடு அந்த நபரை எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை. காரணம், அவ்வளவு கூட்டம் அங்க இருந்தாங்க. கேள்வி, ஊரு மொத்தமும் இயேசு கிறிஸ்து அறிவிக்கிற போதனையை கேட்க அந்த ஊரே அந்த வீட்டில் வந்து திரண்டிருந்த போது அந்த லேவி மட்டும் ஏன் அந்த இடத்துக்கு வரல? கவனிக்கிறீங்களா? ஊரே அங்க வந்து நிக்கிறாங்க, இயேசு இயேசு இயேசுன்னு வந்து நிக்கிறாங்க. அந்த ஊர் மக்களே திரண்டு வந்து அங்கிருந்த இயேசு கிறிஸ்து செய்யும் போதனைக்காக அல்லது அவர் செய்கிற ஆச்சரிய காரியங்களுக்காக, அற்புதங்களுக்காக வந்து திரளாக அங்கே கூடியிருக்கையில் இந்த லேவி மாத்திரம் எங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க? கவனிங்க.
ஒரு மரத்துக்கடியிலயோ அல்லது வழக்கமா உட்கார்றேன் ஏதோ ஒரு இடத்துல வரி வசூல் பண்றவங்கிறதுனால தன்னோட இடத்துல அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தானா. எல்லாரும் ஓடி ஓடி வேக வேகமா போறாங்க. நீயும் வாயா. எங்க இயேசு வந்திருக்கிறாராம். அவரு வந்தா எனக்கு என்னப்பா, என்ன எனக்கு என்னன்னு கேக்குற? அந்த இயேசு கிறிஸ்து தேவகுமாரனா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவர் ஆச்சரிய காரியங்களை செய்கிறாராம். சரிப்பா, அதுக்கு எனக்கு என்ன, வாழ்க்கையே மாற்றி விடுகிறாராம். மாத்துனா எனக்கு என்னையா? எனக்கு தேவையானது என்கிட்ட இருக்கு. எனக்கு தேவையான உத்தியோகம் எனக்கு இருக்கு. எனக்கு தேவையான வருமானம் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு தேவையான சம்பளம் கிடைக்குது. எனக்கு எதுக்கு அந்த இயேசு கிறிஸ்து? இந்த ஊரே அந்த இயேசுவினிடத்தில் தான் இருக்கு. ஆனால் அந்த லேவி என்பவன் மாத்திரம் தன்னந்தனியாக தனக்கான இடத்துல உட்கார்ந்திருந்தான். இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வராமல் தூரத்தில் உட்கார்ந்திருந்த இந்த லேவி மீதுதான் மனது வைத்தார். அன்பு தம்பியே, தங்கையே, அம்மா ஆலயத்துக்கு வர்றாங்க, அப்பா ஆலயத்துக்கு வந்துடுறாரு, நீ மட்டும்தான் ஆலயத்துக்கு வராம இருக்க. உனக்காக ஒரு விஷயம் சொல்லவா? இயேசுவின் பார்வை எல்லாமே உன் மீதுதான் இருக்கிறது. உன்னுடைய கணவர் ஆலயத்துக்கு வந்து விடுகிறார், உன் பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருகிறார்கள். அம்மா சகோதரியை, நீ மாத்திரம் ஆலயத்துக்கு வராமல் வீட்டிலே இருந்து கொண்டு டிவி பார்த்து கொண்டோ சீரியல்களை பார்த்து கொண்டோ தேவையில்லாத கதை பேசிக்கொண்டோ தேவனுக்கு தூரமாக நீ வாழ்கிறாய் என்றால் தேவன் உன்னையே கவனிக்கிறார். யாரெல்லாம் தேவனை கண்டுகொள்ளாமல் அவருக்கும் எனக்கும் என்ன? நான் எதுக்கு அவரை நம்பணும்? நான் எதுக்கு அவர்கிட்ட வரணும்? நான் எதுக்கு ஆலயத்துக்கு வரணும்? நான் எதுக்கு ஜெபிக்கணும்? நான் எதுக்கு அந்த பைபிளை வாசிக்கணும் என்று சொல்லி தேவனுக்கு தூரமாக வாழ்கின்ற உன் பட்சமாய்தான் இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார். அன்னைக்கு ஊரே திரண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த லேவி மாத்திரம் வரலங்க. தன்னுடைய அந்த ஆயத்துறையில அவன் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. இயேசு தம்முடைய ஊழியத்தை, தாம் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்து முடித்த பிறகு எழுகிறார். எழுந்தவர் மெல்ல 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 நடந்து 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 இந்த லேவி இருந்த இடத்திற்கே வந்து விட்டார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அவன் ஒருவேளை என்னிடத்தில் வராவிட்டால், வராமல் இருந்தால் நானே வருகிறேன், நீயும் நானும் பரலோகத்துக்கு போக முடியாது என்று ஏசப்பா அறிந்திருந்ததால் தான் அந்த ஏசப்பாவே பரலோகத்திலிருந்து உனக்காகவும் எனக்காகவும் இறங்கி இந்த உலகத்துக்கு வந்தார். எதற்காக? நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு அழைத்து போவதற்காக. எவ்வளவு அற்புதமான சத்தியம்! லேவியை தேடி இயேசு வந்து விட்டார். அவர் எதுக்கு எனக்கு என்று நினைத்த நபரை தேடி இயேசு வந்து விட்டார். சகோதர சகோதரிகளே, எனக்கு எதற்கு இயேசு? எனக்கு எதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கை? எனக்கு எதற்கு இந்த பக்தி? எனக்கு எதற்கு இந்த ரட்சிப்பு என்று நீ நினைக்கிறாயே தவிர, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னை குறித்து பிரத்யேகமான நோக்கம் உண்டு. இந்த விஷயத்தை நீ அறிந்து கொண்டால் நல்லது. என்று இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், உன் வீட்டிற்கே வருகிறார். எப்படி வருகிறார்? இதோ தம்முடைய வார்த்தையின் ரூபத்திலே வருகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகி இருந்தது. வார்த்தைதான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமணினார். அந்த வார்த்தைதான் இன்று உன் வீட்டிலே பிரவேசித்து திட்டவட்டமாய் உன்னோடு பேசுகின்றார். என்னை கண்டுகொள்வதில்லை, ஆனால் உன்னை நான் கண்டுகொள்கிறேன். எனவேதான் நீ ஜீவனோடு இருக்கிறாய். என்னை நீ கண்டுகொள்வதில்லை, ஆனால் என்னுடைய கணக்கிலே உன்னை நான் வைத்திருக்கிறேன். தினந்தோறும் என் பிள்ளைகள் என்று நான் கணக்கு பார்க்கிற போது அந்த கணக்கில் நீயும் இருக்கிறாய். என்னை நீ நேசிப்பதில்லை, ஆனால் நான் நேசிக்கிறவர்கள் பெயரிலே உன்னுடைய பெயரும் இருக்கிறது. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை கவனிக்கிறேன் என்று தேவன் உன்னோடு தான் சொல்லுகிறார். நீ தேவனை கண்டுகொள்வதில்லை, தேவனுடைய அன்பை நீ புரிந்து கொள்வதில்லை. தேவனை நேசிக்காவிட்டாலும், அவருடைய அன்பை நீ புரிந்து கொள்ளாவிட்டாலும், தேவன் மாத்திரம் திட்டவட்டமாக நேசிக்கிறார். அதுதான் உண்மை. தேவன் உன்னை அதிக அதிகமாய் கண்டுகொள்கிறார். அதுவும் உண்மை. எனவேதான் இன்று உன்னுடைய வீட்டுக்குள்ளே நீ சேரில் இருந்து கொண்டிருந்தாலும், நீ உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், நீ படுத்துக் கொண்டிருந்தாலும், உன் வீட்டார் எல்லோரும் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த போது நீ கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் தேவன் உன்னோடு பேசுகிறார். காரணம் என்னவென்றால் அவருடைய கணக்கில் நீயும் இருக்கிறாய். இந்த உண்மையை புரிந்து கொள்வது நல்லது. நிறைய பணம் இருக்கிறவன், நல்ல ஆஸ்தி உள்ளவன், பர்மனன்ட் வேலையில் இருக்கிறவன், எனக்கு எதற்கு இயேசு கிறிஸ்து என்று நினைத்தான். ஒருவேளை நீயும் அப்படித்தான் நினைக்கிறாய் என்னவோ. எனக்கு நல்ல வேலை இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு, நல்ல வியாபாரம் இருக்கு, நல்ல வீடு கூட இருக்கு, பேங்க் பேலன்ஸும் இருக்கு, எல்லாமே இருக்கு, எனக்கு எதுக்கு இயேசு கிறிஸ்து? தயவு செஞ்சு கவனி. உனக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸோ அல்லது உன்னுடைய வேலையோ அல்லது உன்னுடைய வியாபாரமோ அல்லது உன்னுடைய லாபமோ சொத்து சுகங்களோ பொன்னோ வெள்ளியோ, இவைகளில் எதுவுமே கூட நிரந்தரமானதல்ல. நீயே நிரந்தரமானவன் அல்ல.
நீ சாகும் நாளிலே இது எதுவும் உன்னோடு வராது. ஆனால் உன் ஆவி உன்னிடத்திலிருந்து வெளியேறும்போது அது எங்கே போகும்? கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக இந்த உலகத்திலே ஏற்றுக்கொண்டிருந்தால் அது பரலோகத்துக்கு போகும். கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நீ நிராகரித்தால் உன் ஆவி நரகத்துக்கு போகும் என்பது பைபிளின் சாராம்சம். இந்த பூமியிலே இயேசு உனக்கு அறிமுகமாக இருப்பார் என்றால் பரலோகத்திலே இயேசு உன்னை பார்த்துக் கொள்வார். இங்கே இருக்கிற அறிமுகம் அங்கே உனக்கு ஒரு உன்னதமான இடத்தை, ஸ்தானத்தை கட்டாயம் கொடுக்கும். என்னுடைய கேள்வி, இயேசு கிறிஸ்துவோடு அறிமுகம் இருக்கிறதா உனக்கு? இயேசு கிறிஸ்துவை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? கொஞ்சம் சிந்தித்துப் பார். நேராக இயேசு கிறிஸ்துவே எனக்கு தேவையில்லை என்று நினைத்த நபரிடத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். லேவியை பார்க்கிறார். லேவி இயேசுவை பார்க்கிறான். இயேசு லேவியை பார்த்தார். லேவியும் ஏசப்பாவை பார்த்தான். இப்படி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். லேவியை இயேசு பார்த்து, வா வா, என்னை பின்பற்றி வா என்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாருங்க. என்னை பின்பற்று, அவ்வளவுதான். அவருடைய பார்வையிலே இருந்த அந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே இருந்த அந்த தாக்கம், பாவத்திலே மூழ்கி கிடந்தவனான அந்த லேவிக்குள் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது. வா, என்னை பின்பற்று, அவ்வளவுதான். பெர்மனன்ட் வேலையில் இருந்தாங்க. எப்பவும் சம்பாத்தியம் மட்டும்தான். என்ன பாவத்தை செஞ்சாலும் கேட்க யாரும் இல்ல. பேர்பட்ட லேவி சடனா எழுந்துட்டான், அவ்வளவுதாங்க. தன்னுடைய வேலையை விட்டுவிட்டான், சம்பாத்தியத்தை விட்டுவிட்டான், சமஸ்தத்தையும் விட்டுவிட்டான். இயேசு கிறிஸ்து வா என்று அழைத்த உடனே வந்து விட்டான். பார்க்கலாம் வாங்க. வாசிக்கிறேன் 27வது வசனம். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா, பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். எவ்வளவு அற்புதம் பாருங்க. பிரசங்கம் பண்ணலங்க. தம்பியே, தங்கையே, சகோதரனே, சகோதரியே, எத்தனை பிரசங்கங்களை நீ கேட்டிருக்கிறாய், எத்தனை செய்தியை நீ கேட்டிருக்கிறாய், எத்தனை தரம் தேவாலயத்திற்கு வந்து போகிறாய். ஆனால் ஒரு விஷய கூட உன் வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணிக்கவில்லையே. அர்ப்பணிக்கலாம் என்று எண்ணம் கூட உனக்கு இல்ல. இருக்கிற எண்ணம் எல்லாம் என்ன? எனக்கு என்ன, தேவனுக்கும் எனக்கும் என்ன? எனக்கு என்ன வேலையா? தேவனிடத்தில் எனக்கு என்ன வேலை? நான் செய்ய வேண்டிய பாவங்கள் இந்த உலகத்தில் இன்னும் ஏராளமா இருக்கு. இந்த வயசுலேயே ஆண்டவர் ஆண்டவர் அப்படின்னா இதெல்லாத்தையும் என்னால செய்யவே முடியாது. இந்த உலகத்தின் நட்புகளை என்னால தொடர முடியாது என்ற எண்ணத்தில் தானே நீ இயேசுவினிடத்தில் வராம தூரமாவே இருக்கிற என்றால் கவனி. எல்லாவற்றிலும் பாவ வாழ்க்கையிலே, பாவ சம்பாத்தியத்திலே மூழ்கி கிடந்த லேவி இங்கே உட்கார்ந்திருந்த போது இயேசு வந்து அந்த லேவியை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்று ஒரே ஒரு வார்த்தை தாங்க, ஃபாலோ மீ, ஃபாலோ மீ என்றார். நான் வரல அப்படின்னா, நான் வரமாட்டேங்க. என்னன்னா, நான் எதுக்குங்க வரணும்? நீங்க கூப்பிட்டா உடனே நான் வந்துடணுமா அப்படின்னா, இப்ப வரலங்க, அப்புறம் பார்க்கலாம் என்றானா. இப்பெல்லாம் முடியாதுங்க. என்னங்க இது? அங்க என்னதாங்க நடந்தது? நான் சொன்னேன்ல, இயேசு கிறிஸ்து லேவியை கண்டார். அந்த பார்வையில இருந்த தேவ வல்லமை அந்த லேவியை கட்டி போட்டுச்சுங்க. எல்லாவற்றையும் விட்டு விட்டான். உடனடியா எழுந்தான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சென்றான். இது நம்மத்திலே யாராவது இருக்கீங்களா? இதுவரைக்கும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் பாவ வாழ்க்கையை உள்ளபடியே விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுவதற்கு நம்மத்தியில் யாராவது இருக்கிறீர்களா? அப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் பார்க்க விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் கண்டுகொள்ள விரும்புகிறார். நீ செஞ்ச பாவமெல்லாம் போதும், நீ போட்ட வேஷமெல்லாம் கூட போதும். வா, எனக்கு பின்னால வந்துரு. இனிமேலாவது என்னுடைய பிள்ளையாக நீ வாழ வேண்டும் என்று தேவன் அழைக்கிற போது, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நபராய் நீ இருந்தால், இன்றே இப்பொழுதே அப்படிப்பட்டவராய் மாறிவிட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கு என்ன நடந்தது? அப்படிப்பட்டவனைத்தானுங்க தேவன் தெரிந்து கொண்டு, அதாவது அழைத்தால் கேட்டு, வா என்றால் வருகின்ற நபரைத்தான் தேவன்
தம்முடைய அன்பின் சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு அறிவிப்பதற்கு சுவிசேஷகனாய் பயன்படுத்தினார். மத்தேயுவின் சுவிசேஷத்தை எழுதுனது யாரு தெரியுமா? இதே ஆள்தான். யாருங்க? அந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பாவியாய் வாழ்ந்து கொண்டு பாவத்துக்குள்ளே மூழ்கி கிடந்த ஒருவன், சொசைட்டியிலே மதிப்பற்றவனாக இருந்தவன், மதிப்பு கௌரவம் இல்லாமல் இருந்தவன். இந்த ஒருவேளை உனக்கு மதிப்பு மரியாதை இல்லாம இருக்கலாம். சொசைட்டியில, உன் உறவினர் மத்தியில, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில ஒருவரும் கூட உன்னை ஒருவேளை மதிக்காமல் இருக்கலாம். நீ என்றால் ஒருவேளை அருவருக்கலாம், உன்னை பார்த்து சிச்சி என்கலாம், அட்லீஸ்ட் பேசாமல் இருக்கலாம், ஒரு புன்னகை கூட உதிர்க்காமல் இருக்கலாம். இன்னும் உன்னை ஏளனம் செய்கிறவர்களாக இருக்கலாம், உன்னை பார்த்து சிரிக்கிற நிலைமை இருக்கலாம். நீ எந்த அளவுக்கு இப்படி எல்லோராலும் அருவருக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட சகோதரனே, சகோதரியே, ஏசப்பா மாத்திரம் உன்னை நேசிக்கிறார். அவர் ஒரு காலம் உன்னை வெறுப்பதில்லை, அவர் ஒரு காலம் உன்னை புறக்கணிப்பதில்லை. எவ்விதத்திலே அன்று அந்த லேவி எல்லோராலும் அருவருக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தபோதும் கூட இயேசு மாத்திரம் அந்த லேவியை அருவருக்கவில்லை. தனியாளாய் அமர்ந்திருந்த லேவியினிடத்திலே வந்து, வா, எனக்கு பின்பற்றி வா. உடனே எழுந்தவரை பின்பற்றினான். இன்று தேவன் தேடுகிறவர்கள் யார் தெரியுமா? உடனே ரெஸ்பாண்ட் பண்றவங்க தான். எத்தனை காலம் தேவன் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார், வரதில்லையே. ஆரோக்கியம் கெட்டு போனாலும் வரதில்லை, பினான்சியலா நொடிஞ்சு போனாலும் வரதில்லை, எல்லாத்தையும் இழந்து நின்னாலும் வரதில்லை. இப்படியே எத்தனை காலத்துக்கு தான் வாழ போற? அந்நாளிலே லேவி பெரிய பாவிதாங்க. விபச்சாரிகளை விட பாவி என்று எண்ணப்பட்ட ஒரு ஆயக்காரன் தான். ஆனால் இயேசு அழைத்த போது உடனே வந்துட்டாங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் என்னவெல்லாம் செய்தான், அதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்றால் மத்தேயுவை குறித்து உங்களுக்கு முழுமையாக அறிவித்த உடனே மத்தேயு சுவிசேஷத்தை குறித்து நாம் வேகமாக பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது வசனம். அவன் எல்லாவற்றையும் விட்டு நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயா அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டிய வேலை இந்த உலகத்தை விட்டுவிட வேண்டும். எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். தேவன் ஆபிரகாமோடு பேசும்போது 3 விஷயங்களை சொன்னார். உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டும், உன் இனத்தாரை விட்டும், உன்னுடைய தேசத்தை விட்டும் நீ பிரிந்து வேற இடத்துக்கு நீ போகணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தகப்பனுடைய வீடு, பிராக்டிசஸ். அந்த வீட்டில் நிறைய பிராக்டிஸ் அப்படின்னா பழக்க வழக்கங்கள். என்ன பழக்க வழக்கம்? அவர்கள் கல்தேயர் இருந்த பகுதியிலே இருந்தவர்கள் சூரிய சந்திரனை பூஜித்தவர்கள். அது அந்த வீட்டாருடைய பழக்க வழக்கம். சிருஷ்டி கர்த்தரை விட்டுவிட்டு சிருஷ்டிகளை ஆராதிக்கிறவர்கள். அதுதான் அந்த வீட்டின் சம்பிரதாயம். தேவன் சொல்லுகிறார், நீ கொண்டிருக்கிற உன் பழக்க வழக்கத்திலிருந்தும், நீ இருக்கிற அந்த பாவம் செய்கிறவர்கள் மத்தியிலிருந்தும், நீ இருக்கிற பாவம் நிறைந்த அந்த பகுதியிலிருந்து பழக்க வழக்கம், பிரஜைகள் இன்னும் ஊரை விட்டு பிரிந்து போக வேண்டும். உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என நீ ஆசைப்படுவாய் என்றால் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும், பாவம் செய்பவரிடமிருந்தும், பாவம் எடுக்கிற இடத்திலிருந்தும் நீ வேறாக வேண்டும். எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும். பாவம் உள்ள இடங்கள் என்றால் சுலபமாக பாவம் செய்வதற்கான இடங்கள் எது இருக்கிறதோ அவற்றை விட்டு விலக வேண்டும். உன்னை கொண்டு உன்னை பாவம் செய்ய வைப்போர் யாராவது இருந்தால் அவர்களை விட்டு விலக வேண்டும். உன்னை பரிசுத்தமின்மைக்குள் நடத்துகிற பழக்க வழக்கங்கள் எது இருக்கிறதோ அதை விட்டு விலக வேண்டும். அவற்றை விட்டு விலகினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆபிரகாம் என்ன செய்தான்? தன்னுடைய ஊரிலிருந்து, தன்னுடைய ஜனங்களிடமிருந்து, அதேபோல் தன் பழக்க வழக்கங்களிலுமிருந்து பிரிந்து அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தை பின்பற்றினான். அதன் பலன் என்ன? ஆபிரகாமின் மூலமாக இந்த பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுதான் ஆபிரகாமுக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தமும் கூட. நீயும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என விரும்புகிறாயா? தேவனுடைய நோக்கம் உன் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். தேவன் உனக்கு பண்ணின வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும். உன் வாழ்க்கை அநேகருக்கு முன்மாதிரியாய் மாடலாக இருக்க வேண்டும் என்று நீ ஒருவேளை விரும்புகிறாயா? என்றால் கவனி, எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். எல்லாவற்றையும் என்றால் பாவம் என்று காணப்படுகிற எல்லாவற்றையும், தேவனுக்கு விருப்பமில்லாத எல்லாவற்றையும், உன் சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற எல்லாவற்றையும், உன் சிந்தையை பாழாக்குகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறதல்லவா? என்னை பின்பற்றி வா, இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று நீ விரும்புவாய் என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். பாவம் என்று பார்க்கப்படுகிற எல்லாவற்றையும், சரீர இச்சை என்று காணப்படுகிற எல்லாவற்றையும் விட வேண்டும். விட்டுவிட்டான். விட்டது மாத்திரமல்ல, இப்பொழுது ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம்? இதுவரைக்கும் நான் உலகத்தை நேசித்தேன், சாத்தானை சேவித்தேன். இன்று ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்னவென்று? இயேசுவையே சேவிப்பேன், இயேசுவுக்காகத்தான் வாழ்வேன்.
என்று தீர்மானம் எடுத்துக்கொண்டான் லேவி. அந்த தீர்மானம் எடுத்துக்கொண்ட போது அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? விருந்து வைத்தான். தன்னுடைய சிநேகிதர்கள் எல்லோரையும் வரவழைத்தான். தனக்கு தெரிந்த எல்லோரையுமே கூட வரவைத்தான். அங்கு தெரிந்த எல்லோரையுமே வரவழைத்தான். விருந்து வைத்தான். இயேசு கிறிஸ்துவையும் அழைத்தான். விருந்து வைத்தான். அது எப்பேற்பட்ட விருந்து தெரியுமா? தன்னுடைய சிநேகிதர்களுக்கு, தன்னுடைய உறவினர்களுக்கு, இப்படி எல்லோருக்கும் அறிவிக்கிறான். என்னவென்று? என்னுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை இதுவரைக்கும் ஒரு சாபகரமானதாயிருந்தது. என்னை சுற்றி இருந்தவர்களுக்கு அருவருப்பானதாக, அசிங்கமானதாக இருந்தது. ஆனால் இன்று என் வாழ்க்கை மாறிப்போய்விட்டது. இப்ப வரைக்கும் நான் ஒரு சாபத்துக்கு ஏதுவான வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனால் இன்று முதல் ஆசீர்வாதகரமான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறேன். இதுவரைக்கும் உலகத்தை பின்பற்றிக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்றிலிருந்து இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவனை பின்பற்றப் போகிறேன். இது பெரிய சந்தோஷம். யாராவது சந்தோஷப்பட்டு என்ன செய்வாங்க? பார்ட்டி வைப்பாங்க. லேவி என்ன செய்கிறான்? அதே போல விருந்து கொடுக்கிறான். ஜாக்கிரதையா கவனிக்கணும். ஆஸ்தி உள்ளவன், அனைத்தும் உள்ளவன், பர்மனன்ட் ஜாப் இருந்தவன் இயேசு அழைத்த போதோ விருந்து செய்து எல்லோருக்கும் அறிவிக்கிறான். யான் இது முதற்கொண்டு பழைய வேலைக்கு போக மாட்டேன். இதோ உலக ரட்சகர் என்னை அழைத்து விட்டார். இது முதற்கொண்டு இவரைத்தான் சேவிக்கப் போகிறேன். அவருடைய சீஷனாயிருக்க போகிறேன். நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்திலே நான் லேவி, இப்பொழுது லேவி அல்ல. ஊரார் எல்லோரையும் அழைத்து விருந்து வைத்துவிட்டு தேவனுடைய ஊழியத்திற்குள் வந்துவிட்டான். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மள நிறைய பேருக்கு தேவன் என்றால், தேவனுடைய ஊழியம் என்றால், தேவனுடைய காரியங்கள் என்றால் அது என்னமோ தெரியல, என்னமோ கஷ்டம்னு நினைக்கிறாங்க. அது ஏதோ பனிஷ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லைங்க. லேவி பாக்கியமாக எண்ணினான் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக அங்கீகரிக்கப்படுவதை. எலிசாவும் கூட பாக்கியமாக நினைத்ததால் தான் அன்று விருந்து வைத்து எலியாவை பின்பற்றினான். தேவனுக்கு தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்து விட்டான். இயேசுவை பின்பற்றுவது மகா பெரிய பாக்கியம், பண்டிகையாய் கொண்டாட வேண்டிய ஒரு தருணம். அதனால்தான் அங்கே லேவி, முன்பு எலிஷா அதை கொண்டாடினார்கள், விருந்து செய்தார்கள், பாக்கியமாய் நினைத்தார்கள். அம்மா, தாயே, தகப்பனே, உன் பிள்ளை, உன் குமாரன் ஊழியத்திற்கு போகிறேன் என்றால் தடை செய்யாதீங்க, இடையூறா நிற்காதீங்க. அதை மகா பாக்கியம் என்று நினையுங்கள். அதுதான் உன் குடும்பத்துக்கும் வரப்போகிற உன் சந்ததிக்கும் ஆசீர்வாதகரமாய் மாறும். இந்த உண்மையை உணர்ந்து கொள்வீர்களா? பிள்ளைகளை தேவனுக்காக வளர்ப்பீர்களா? வீட்டிலே குறைந்தபட்சம் ஒருமுறையாவது தேவனுடைய பணிகளுக்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக அர்ப்பணிப்பீர்களா? ஒருமுறை சிந்தித்து பாருங்க. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மிக தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியிருக்கிறீர். அப்பா, மத்தேயு சுவிசேஷத்தை எழுதியது யார்? எப்பொழுது எழுதப்பட்டது? எதற்காக எழுதப்பட்டது? எப்படி எழுதப்பட்டது? மத்தேயும் சுவிசேஷத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? எல்லாவற்றையும் ஆண்டவரே தெளிவாக எங்களோடு கூட பேசுகிறதற்காக, தொடர்ந்து பேச இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அப்பா, இந்த நாளிலும் யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையும் கூட ஒரு காலத்திலே லேவியதைப் போன்றுதான் இருந்தது. இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தேன். பணம் சம்பாதிப்பது ஒன்றுதான் இலக்கு என்று நினைத்தேன். அதற்காக தப்பு செய்வதற்கு எந்த அளவுக்கும் துணிந்திருந்தேன். ஆனால் நீர் என்னை நேசிக்கிறீர் என்று, எனக்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தீர் என்று இன்று கேட்டோமுடைய வார்த்தைகள் மூலமாக உணர்ந்து, அப்பா, இத்தனை காலம் என்னை சகித்துக் கொண்டீர், என்னை பொறுத்துக் கொண்டீர் என்பதனாலே இப்பொழுதே என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே, யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை உம்மிடத்திலே இப்பொழுது அர்ப்பணிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.